Hi guys, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா HTML-ல லிஸ்ட் அப்படிங்கிற யூனிட் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். லிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்டரா ஷோ பண்றது, அப்படி இல்லை அப்படின்னா அன்ஆர்டரா ஷோ பண்றது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக்காக ஒரு ஃபைலை ஃபர்ஸ்டே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், லிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்தா நம்ம கோடிங் டைப் பண்ண போறோம். ஜஸ்ட் நான் எப்பவும் போல ஹெட் செக்ஷன் அண்ட் பாடி செக்ஷன் ரெண்டுலையுமே எனக்கு தேவையான டைட்டிலை நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட டைட்டில் வந்து நீங்க லிஸ்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறதுனால லிஸ்ட் HTML இன் லிஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். பாடிக்குள்ள எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ண போறேன். இப்போ இந்த பாடி அப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த மீனிங்ல அந்த வார்த்தையிலே மீனிங் இருக்கும். ஆர்டர் லிஸ்ட், எனக்கு தேவையானது ஒரு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கும்போது OL அப்படிங்கிற டேகை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். OL அப்படிங்கிற டேகுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஒரு கோடிங்கை டைப் பண்ண போறேன். இப்போ ஆர்டர் லிஸ்ட் நான் இது பண்ணியாச்சு. இப்போ எனக்கு அதில் டேட்டாஸ்லாம் ஷோ ஆகணும். HTML, CSS, JavaScript அப்படின்னு ஷோ ஆகணும். அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா LI லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். இப்போ அதில் போயிட்டு HTML அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், அதுக்கப்புறம் CSS அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம், JavaScript அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். இந்த மாதிரி எனக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த LI அப்படிங்கிற டேகுக்குள்ள நம்ம கொடுத்துக்கலாம். LI அப்படிங்கிறதோட மீனிங் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதை காப்பி பாத் பண்ணி நேராக கோம்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட அவுட்புட் வந்து இந்த இடத்துல 1 HTML 2 CSS 3 JavaScript அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல இதை இப்போ நம்ம வந்து 1 2 3ல கிடைச்சிருக்கு. இதே இது 3 2 1 அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நான் இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு இங்கே தான் ஆட்ரிபியூட்டோட இம்பார்ட்டன்ஸ் வரும். நம்ம ஆல்ரெடி ஆட்ரிபியூட் அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்துருக்கோம். வாட் இஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். ஆல்ரெடி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க ஒரு இடத்துக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரிவர்ஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ரிவர்ஸில் பண்ணி கொடுக்கும். இப்போ போய் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். 3 2 1 அப்படின்னு எனக்கு வந்திருக்கா. இதை மாதிரி ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு ABCDல வேணும், இல்லைன்னா அப்பர் ரோமன் லெட்டர்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் மேலே இருக்க கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு டைப் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணணும். டைப் அப்படின்னு கொடுத்தாலே இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. டைப் அப்படின்னா நீங்க ஸ்மால் லெட்டர் ஏவும் கொடுத்துக்கலாம், கேபிட்டல் லெட்டர் ஏவும் கொடுத்துக்கலாம். ஐ நம்மளோட ரோமன் லெட்டர் ரோமன் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா I, அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர் I அதை கொடுத்துக்கலாம். நமக்கு டிஃபால்ட்டாகவே 1ல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், அதனால நம்ம அதை கொடுத்துக்கலாம், இல்லை கொடுக்காமலும் விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஜஸ்ட் டைப் ஈக்குவல் டு எனக்கு அப்பர் கேஸ் ஆஃப் A அப்படின்னு கொடுத்துருக்கேன். மறுபடியும் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டைப் ஈக்குவல் டு லோயர் கேஸ் A, அதுக்கப்புறம் டைப் ஸ்மால் லெட்டர் I கொடுத்துருக்கேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் I இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ போய் உங்களோட கோடிங்கை போய் நீங்கள் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் ABC, லோயர் கேஸ் ABC, அப்பர் ரோமன் லெட்டர் ஆஃப் 1 2 3, லோயர் ரோமன் லெட்டர் ஆஃப் 1 2 3 எனக்கு இந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கும்போது எப்படி டிஃபைன் பண்ணணும், அதை ரிவர்ஸில் பண்ணணும் அப்படின்னா ஆட்ரிபியூட் என்ன யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு அல்ஃபபெட்ஸில் டிஸ்பிளே ஆகணும் இல்லை ரோமன் லெட்டரில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன டேகை யூஸ் பண்ணணும், என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா UL அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ UL அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ல HTML, CSS, JavaScript இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இப்போ நேராக உங்க குரோம்ல போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் டாட்டா கிடைச்சிருக்கும். இதுதான் ஒரு
அன்ஆர்டர் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி அடுத்து ஒன்று இருக்கு. இதில் வந்து ஹெச்ஆர் டேக் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ஹரிசாண்டல் லைன் மாதிரி வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதோட உங்களோட பார்ட் முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு H1 டேக்ல நான் என்ன பண்ண போறேன்னா நெஸ்டட் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இல்லை ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட், அந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் வந்து ஆர்டர் லிஸ்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து HTML-ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் என்னென்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நான் டிசைன் பண்ணுறேன். அதை போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு HTML இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அதுக்கப்புறம் HTML-ஓட பேசிக் ஆஃப் HTML tags, LI, HTML formatting text, pre-formatting text, அதுக்கப்புறம் மறுபடியும் HTML list அப்படின்னு அப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போவே இதோட அவுட்புட்டை போய் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் நெஸ்டட் ஆர்டர் லிஸ்ட், நெஸ்டட் அன்ஆர்டர் லிஸ்ட். எப்படின்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோடு பார்க்கும்போது இந்த மாதிரி ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம எங்கே ஓப்பன் பண்ணி எங்கே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிட முடியும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.